மதரா சீதை வந்து லவகுஷால பெத்தெடுக்கு. சிங்கிள் மதர். அவன் ராமர் கூடவா இருந்தார்? என்ன ஏதாவது இந்த ஹாஸ்பிட்டல் போ, லேபர் ஃபீஸ் ஏதாவது கொடுக்குற ஒன்றுமே இல்லையே. ஒரு ஆசிரமத்தில் அந்த குழந்தைகள் பிறக்கார். எப்படி நீங்கள் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கார், எவ்வளோ செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ஹனுமானை யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு என்ன ராமர் உறவா? சீதை என்ன அத்தை பிள்ளையா அவன் பொண்ணா? யாரு? ஒன்றும் சம்பந்தமே இல்லை. ராமர் மேலே ஒரு காதல் அவருக்காக பாவம் இங்கேருந்து லங்கைக்கு போய் வாலில் நெருப்பை வாங்கிட்டு, ஜாகிரதையாக கனையாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு, இவ்வளவு செல்ஃப்லெஸ் சர்வீஸ். பல பேர் நம்ம லைஃப்பில் சந்திப்போம், வாலண்டியரிங் பண்ணுவா. என்ன செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுவா தெரியும்? ராமாயணம் தான் பிரத்யக்ஷம். இப்போ லக்ஷ்மணன் போய் சொன்னார், அண்ணா நீ காட்டுக்கு போறியாமே, மதனி நீ காட்டுக்கு போறேடாமே, உங்க 2 பேருக்கும் நான் கைங்கரியம் பண்றேன் அண்ணாமணி. சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதா உவாசதிஷயாம் ராகவம் ச மகாப்ரதம். சப்ராதுஷ்சரணௌகாடம். பெருமாளும் பிராட்டியும் அந்தப்புறத்திலேருந்து வெளியில வரும்போது கட்டியா முடிச்சு விட்டார். சீதை சொன்ன, என்னடா இது காலை இப்படி பிடிச்சுட்டு இருக்க, உடும்ப பிடி மாதிரி நகருடா. நகரமாட்டம் பண்ணி. சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ. சாமர்த்தியசாலி லக்ஷ்மணன். ராமன் தனியா இருந்த போது விழவே இல்லை பாருங்க, சீதையோடு கூடி இருக்கும் போதுதான் விழறார். சீதாராமர் கிட்டதான் விழறார். சீதாமுவாசதிஷயாம் ராகவம் ச மகாப்ரதம். அப்போ உடனே அண்ணா கேட்டார், ஏன்டா இப்ப காலை பிடிச்சிட்டு இருக்கேன், நான் காட்டுக்கு போகணும், அதுக்காக தான் விழுந்திருக்கேன்டா. என்ன? அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்வேன். இவர் ராஜகுமாரன் தானே? வியாக்கியாத்தா கேட்டார், இவர் ராஜகுமாரன் தானே, அவருக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்காதா? லுக், both of you, I will surely serve the both of you. I will not do other kinds of கைங்கரியம். இதை பாருங்க, நான் தொடச்சு பெருக்கிலாம் பண்ண மாட்டேன். ஏதோ வந்து நீங்கள் தளிகை பண்ணியிருக்கீங்களா, வாயில் ஒரு வா போட்டுட்டு இட் இஸ் ஃபைன் ஆர் நாட். இந்த டேஸ்டிங்க்கு இந்த குக்கிங் ஷோலெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி தானே சொல்லியிருக்கணும். அவர் சொல்கிறார், நான் ப்ரெஸ்டீஜே பார்க்க மாட்டேன் அண்ணாமதி, பெருக்கினா விட பெருக்கிடுவேன், தொடைன்னா தொடைப்பேன், வஸ்திரத்தை தோச்சு போடுனா தோச்சு போடுவேன், பாத்திரத்தை தேய்னா தேய், தளிகை பண்ணுனா பண்ணுவேன், நீங்க என்ன சொல்றீங்களோ பண்ணுவேன். அகம் சர்வம் கரிஷ்யா, எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய். சீதைக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் இதுதான். ஏன்னா ஒருத்தர் மெனக்கெட்டு வந்து நான் எல்லாம் பண்றேங்கிறார். யாராவது வேண்டாம்னு சொல்லுவாள். இப்போ என்கிட்டயே யாராவது வந்து, சுவாமி உங்கள் உபன்யாசெல்லாம் கேட்டுவிட்டேன், உங்கள் ஆற்றுல என்னெல்லாம் வேலை வாங்க சுவாமி, அது வேலை கொடுக்கறது கேட்கணுமா, உடனே கூட்டுன்னு போயிடுவேன். இல்லையா, யார் உட்காந்து இதெல்லாம் ஒருத்தர் ரெட்டிங்கிறார், சம்பளம் கூட வேண்டாங்கிறார். எப்படி இருக்கும் லைஃப்பில்? லக்ஷ்மணன் என்ன பக்தி பர், அவன் நினைச்சது ஏன் நிறைவேறியதுன்னு ஒரு கேள்வி தேசிகன் அபயப்பிரதான சாரத்தை கேட்கிறார். அதுக்கு சமாதானம் சொல்றார். துவயமகாமந்திரத்தின் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் போலே. துவயமகாமந்திரம் உண்டு. இது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு பத்ததி. ஸ்மார்த்தாளுக்கு ஒரு பத்ததி, மத்வாளுக்கு ஒரு பத்ததி, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஒரு பத்ததி. அந்தந்த பரம்பரைக்கு ஒரு பெருமை உண்டு. அந்தந்த பரம்பரையில் வந்தவர்கள் அவரவர்கள் பெரியோர்களை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நீங்கள் கேட்டிருக்கோம், சமாஸ்ரயணம்னு ஒன்று நடக்கும். அது ஒரு 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 சம்ஸ்காரம். அது பஞ்ச சம்ஸ்காரம்னு பேர். தாபம் புன்றம் ததா நாம ஒரு ஆச்சாரியன் ஒரு பேர் கொடுப்பார். தாபம்னா என்னன்னா, சங்கு சக்கரத்தை நெருப்புல வச்சுட்டு இங்க சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுவோம். இந்த சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணும்போது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஐயங்காரா பிறந்தால்தான் பிறக்கணுங்கிறது யார்? இது வந்து பிராமண அப்ராமண யார் வேணாலும் பண்ணிக்கலாம். சமாஷயனம் பண்ணும்போது ஆச்சாரியன் 3 மந்திரங்கள் கற்று தருவார். அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம்னு பேர். இதுக்கு ரகசிய திரயம்னு பேர். 3 ரகசியங்கள். இல்லை, 2வது ரகசியம் துவயம். துவயம்னா என்னன்னா, அந்த மந்திரத்தில் 2 வரிகள் இருக்கும்.
அது மந்திரமாக இருக்கிறதால ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. 2 வரிகள் திருக்குறள் மாதிரி 2 வரின்னு வச்சுக்கோ. முதல் வரி பெருசார், 2வது வரி கூட்டையார். திருக்குறள் மாதிரியே நீங்கள் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா குறள் நடை எப்படி இருக்கும்? முதல் வரி பெருசாக இருக்கும், 2வது நடை குட்டியாக இருக்கும். குறள்னாலே குள்ளம்னு அர்த்தம். அதனால தான் இந்த மந்திரத்திலேயே துவயமகா மந்திரத்தில் பூர்வார்த்தம்னு ஒன்று உண்டு, உத்தரார்த்தம்னு ஒன்று உண்டு. பூர்வார்த்தத்தாலே ஒரு ஜீவாத்மா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சரணாகதி பண்றான், என்னை காப்பாத்துன்னு. உத்தரார்த்தத்தாலே என்னை பிரார்த்திக்கிறான். அவன் சொல்றான், நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும். எதுக்கு சரணாகதி பண்ணேன் பெருமாள் தாயார் கேட்பா இல்லையா? உனக்கு கைங்கரியம் பண்ணணும். லக்ஷ்மணன் என்ன பண்ணார்? சப்ராது சரணோ காடம் நிபீட்டிய ரகுநந்தனஹா சீதா உவாச்ச திசையாம் ராகவம் ச மகாபிரதம். பெருமாள் தாயார்கிட்ட சரணாகதி பண்ணார். துவய மகாமந்திரத்தின் பூர்வார்த்தம் முதல் வரி. எதுக்காக பண்ணார்? அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்வேன். அப்போ துவய மகாமந்திரத்தின் 2வது வரி உத்தரார்த்தம். அப்போ லக்ஷ்மணன் பண்ண சரணாகதி துவய மகாமந்திரத்தின் பூர்வார்த்த உத்தரார்த்தங்கள் போலேன்னு தேசிகன் வியாக்கியானம் பண்ண. அப்போ லக்ஷ்மணனுக்கும் தான் நினைச்சது, அவர் நினைச்சது என்ன? அண்ணாமதனிக்கு கைங்கரியம் பண்ணணும். 14 years பாவம் சீதை ஒரு நாளாவது ராமரோ சீதையோ யூ கிவ் இட் லக்ஷ்மணா டுடே வி வில் குக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏவா ஏதோ ஆன்லைனை பார்த்து ஏதோ குக்கரி ஷோவை பார்த்து டோஃபு இதை வீகன் மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை பண்ணி கீன்வா ப்ரௌன் ரைஸ் ஏதாவது ஒன்று பண்ணி இத்தரைச்சி அத்தரைச்சி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். எவ்வளோ பேர் கற்றுதரா இப்பெல்லாம் குக்கிங் ஷோ. ஆனவுடனே நானே ஆரம்பிச்சுடலான்னு இருக்கேன். என்னென்னா உபன்யாசம் வீடியோ போட்டால் 10,000 பேர் பார்க்குறா. இந்த இப்போ யோகாம்பாள் மாமி இன்னைக்கு வந்து மரவள்ளி அடையா தான் போட்டிருக்காளா இன்னைக்கு பாருங்க, 15,000 வியூ. நான் அதான் யோசிப்பேன், பேசாமல் நம்மளும் மரவள்ளி ராமாயணம் ஏதாவது இந்த மாதிரி சொல்லிட வேண்டியது தான். ராமாயணம் 10,000 பேர் பார்க்குறேன், மரவள்ளி தோசைன்னா 1,00,000 பேர் பார்க்குறேன். என்ன பண்ணுறது? நானும் புதுசாக ஒரு குக்கரி ஷோ ஆரம்பிச்சுட வேண்டியது தான். சரி, வேடிக்கை தப்பாக எடுத்துக்காது, சும்மா சொல்கிறேன். இல்லை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்க்குறான், அவ்வளோதான். இப்போ லக்ஷ்மணன் சர்வவித கைங்கரியமும் செய்தான். ஏன் சர்வவித கைங்கரியம் செய்தான்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது கைங்கரியம் பண்றது. அந்த கைங்கரியம் பண்றதுக்காக எல்லா விதமான சரணாகதியும் பண்ணி பெருமாள் தாயார் கிட்ட முடிட்டான். ஆனா இது நடந்ததற்கு எப்படி இது ஃப்ருக்டிஃபை ஆச்சு? ஹவு டிட் இட் ஈவன் பிகம் சக்சஸ்ஃபுல்? சீதையோடு கூடிய ராமன் கிட்ட சரணாகதி பண்ணினதுனால. டாபிக் என்ன? ஸ்ரீராம பக்தி சாம்ராஜ்யம், ஸ்ரீராமர். அப்ப தசரதன் நினைச்சது, ராமர் நினைச்சது, பரதன் நினைச்சது, லக்ஷ்மணன் நினைச்சது நடந்தது. காரணம் ராமன் அல்ல, ஸ்ரீராமன். ஏன்னா ஸ்ரீங்கிறது யாரு? வெரி இல்லை, இப்போ அலர்ட்டா இருக்கு.